Taste the Daily. செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனாரின் நினைவு நாளில் அவரின் புகழை போற்றி வணங்குகிறேன். ஆங்கிலேய ஆதிக்கத்தை தன் எழுத்தாலும் பேச்சாலும் கலங்கடித்தவர் வ.உ.சி. என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பெருமிதம். அதிமுக என்ற பேரியக்கத்தை யாராலும் அசைக்க முடியாது. அதிமுக ஆட்சிதான் தமிழகத்தில் வர வேண்டும் என அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பேச்சு. நாடாளுமன்ற தேர்தல் அது நாடாளுமன்றத்துக்கு வேற சட்டமன்றத்துக்கு சட்டமன்ற தேர்தலை பாருங்க. இந்த கட்சி சாதாரண கட்சி இல்ல. இது பல முறை பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம கட்சியை பத்தி அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் இந்த கட்சி என்ன, இந்த அதிமுக பொறுத்தளவுக்கு ஒரு தோல்வி வந்தால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி வரும் அதிமுக. அது மாற்றுக்கிறது. தமிழரின் உரிமையை விட்டுக் கொடுத்தது திமுக, இழந்த உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக. அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட தாலிக்கு தங்கம், அம்மா மினி கிளினிக் போன்ற எண்ணற்ற திட்டங்களை திமுக அரசு நிறுத்தியதாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு. அதிகமான திட்டங்கள் தந்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த இயக்கம் அதிமுக. இன்னைக்கு பாருங்க, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை என்று உரிமையை மீட்டெடுத்த இயக்கம் அதிமுக. திமுக உரிமையை விட்டுக் கொடுத்தது, மீட்டெடுத்தது அதிமுக. எம்ஜிஆர் இருக்கும்போது இலங்கை தமிழருக்காக எத்தனை செஞ்சிருக்காரு சொல்லி அண்ணா போட்ட பழைய ஆளுக்கு தெரியும். அதே போல அம்மா அவர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைந்தது எது? அம்மா வழக்கு போட்டார்கள். எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வாதத்தை அமைத்து கொடுத்தார். முல்லை பெரியார் 152 அடி நீதிமன்ற பெற்று 142 அடி தேக்கினார். அம்மா காரணம். இப்படி சொல்லிட்டே போலாம். அதிமுக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முடக்கிய ஸ்டாலின் அரசு. நலத்திட்டங்கள் முடக்கப்பட்டதால் இனி திமுகவினரே திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம். 5 ஆண்டு காலம் முடிந்து கடைசியாக நடைபெற்ற சட்டமன்றத்திலே அம்மா அவர்கள் கருணாநிதியை நேரில் பார்த்து கேட்டார்கள். கருணாநிதி அவர்களே, நீங்கள் 2 ஏக்கர் நிலம் என்று சொன்னீர்களே, எங்கே 2 ஏக்கர் நிலம் என்று கேட்டவுடன் 2 ஏக்கர் நிலம் கொடுக்க முடியாவிட்டால் பரவாயில்லை, என் இதயத்திலே அவர்களுக்கு இடம் இருக்கிறது என்று சொல்லி வாக்களித்த மக்களை எப்படி ஏமாற்றினாரோ அதே வகையிலே இன்றைய அவருடைய மகன் பல்வேறு வாக்குறுதியை கொடுத்தார். 1000 ரூபாய் என்று சொல்லி அனைவருக்கும் என்று சொல்லிவிட்டு இப்ப தகுதியானவர் என்று விட்டார். அதே போல நாய்க்கடனை வைகள் நாங்கள் தள்ளுவிடுகிறோம் என்று சொன்னார்கள். கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்தால் கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்கள். இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றார்கள். வங்கியில இருந்து கந்து வட்டிக்காரனை போல அந்த கடன் வாங்கிய வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். வாக்களித்தவர்கள் ஏமாந்து விட்டார்கள். வாக்களை பெற்றவர்கள் ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். இதுதான் அவருடைய ஆட்சியுடைய லட்சணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போதைப் பொருள் விற்பனையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் 2 முறை கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்ததை குறிப்பிட்டு பேச்சு. இரண்டு சாதனை ஒன்று சொன்னேன். ஒன்று கள்ளச்சாராயம், இன்னொன்று இந்த ஆட்சியுடைய சாதனை போதைப் பொருள். இது இந்தியாவுக்கே தமிழகத்தில் தான் போதைப் பொருள் நிறைந்த மாநிலம் என்ற பெயர் எடுக்கின்ற அளவுக்கு அவ்வளவு மோசமான சட்டம் ஒன்று இருக்கின்றது. காரணம், போதைப் பொருள் விற்கின்ற ஒருவர் வித்து திமுகவை சேர்ந்த ஜாபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தி மாட்டினார் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்கின்றது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே 3ஆம் வகுப்பு படித்து வரும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரின் வெறிச் செயல். பாதிக்கப்பட்ட பட்டியல் இன மாணவி நடந்த வக்ரத்தை கூறும் காட்சிகளை கண்டு மக்கள் அதிர்ச்சி. சென்னை முகப்பேரில் சிறுமியை திருமணம் செய்வதாக கூறி கடத்திச் சென்ற காவலாளி போக்சோவில் சிக்கினார். திருமணமான காவலாளியால் கடத்தப்பட்ட சிறுமி ஆந்திர மாநிலம் திருப்பதியில் மீட்பு. சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை அதிகாரிகளின் பட்டியல் எங்கே? தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக டிஐஜி சுரேஷ்குமார் தாகூர் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் 9 அதிகாரிகள் கொண்ட புலனாய்வு குழு விசாரணை நடத்தும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆட்டுக்கொட்டகையில் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் வெட்டி படுகொலை.
ஸ்டாலின் பொறுப்பு வகிக்கும் தமிழக காவல்துறை மீது சிறிதும் அச்சமின்றி நிகழும் படுகொலைகளால் சந்தி சிரித்து வரும் சட்ட ஒழுங்கு. சென்னையில் தனியார் பள்ளி அருகே மெத்தபெட்டமைன் விற்ற விவகாரத்தில் நைஜீரிய நபர் சிக்கினார். ஜாஃபர் சாதிக் கைதான பின்னரும் குரட்டை விட்டு தூங்கிய ஸ்டாலின் அரசு உயர்நீதிமன்றத்தின் சவுக்கடிக்கு பின் கண் விழித்து நடவடிக்கை என நாடகம். நீலகிரி மாவட்டம் உதகையில் கர்நாடகாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 105 கிலோ ஹான்ஸ் போதைப் பொருள் சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் முக்கிய கேந்திரமாக மாறிய பேரவலம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் தடை செய்யப்பட்ட 195 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கியது. வெளி மாநிலங்களில் இருந்து கடத்தப்பட்டு வரும் குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களால் பாழாகும் இளைஞர்களின் எதிர்காலம். கோவையில் காரில் கடத்தி வரப்பட்ட 100 மது பாட்டில்கள் சிக்கின. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுவதை தடுக்காமல் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு வேடிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட லாட்டரி டிக்கெட்டுகள் பறிமுதல். தீய சக்தி திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட லாட்டரி புழக்கம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயில் யானை மிதித்து 2 உயிரிழப்பு. பாகன் மற்றும் பக்தர் என 2 பேர் உயிரிழந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருந்து மாத்திரை வழங்கும் இடத்தில் போதிய அளவில் மருந்தாளுநர்கள் இல்லாத அவலம். ஓபி சீட்டு வழங்கும் இடத்திலும் போதிய அளவில் பணியாளர்கள் இல்லாததால் பொதுமக்கள், நோயாளிகள் கடும் அவதி. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையான இளைஞர் கடன் தொல்லையால் தூக்கிட்டு தற்கொலை. சூதாட்டத்தால் பல குடும்பங்களின் எதிர்காலம் சூனியமாகி வரும் நிலையில் தீயசக்தி திமுக அரசு நடவடிக்கை எடுக்காமல் அமைதி காப்பதாக மக்கள் வேதனை. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் இறந்த குழந்தையை கட்டை பையில் வைத்துக் கொடுத்த மருத்துவமனை நிர்வாகம். போன வருடம் அட்டை பெட்டி, இந்த வருடம் கட்டைப்பை. இதுதான் திராவிட மாடலா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. ஒரு டாக்டர் 250 கேக்குறான், டாக்டர் 150 கேக்குறான். ஒரு ஆள் யாரும் வீட்டுல ஒரு நாள் 4 நாள் எங்க பார்க்கறது இல்ல. இன்னைக்கு வந்து பாடி போய் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல். தஞ்சையில் பலமுறை புகார் அளித்தும் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராததால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். நானும் டெல்டாக்காரன் என தம்பட்டம் அடித்த ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் நஷ்டமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. மாணவர்களை தேர்வெழுத பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் தொடர் போராட்டம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கடல் போல் காட்சியளிக்கும் உப்பளங்கள். ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ள நிலையில் மழை காரணமாக உப்பு விலை உயர வாய்ப்பிருப்பதாக உற்பத்தியாளர்கள் தகவல். திருப்பூரில் பேக்கரி ஊழியர்களை தாக்கிய போதை இளைஞர்களின் வீடியோ காட்சிகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் போலீசார் ரோந்து பணிகளில் ஈடுபடாமல் கோட்டை விடுவதால் சமூக விரோதிகளின் தாக்குதலுக்கு ஆளாவதாக வியாபாரிகள் வேதனை. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 300க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் முற்றுகையிட்டு போராட்டம். நரிக்குறவ மக்களுக்காக வழங்கப்பட்ட பட்டா நிலங்களை ஆக்கிரமித்தவர்களிடமிருந்து நிலங்களை மீட்டுத்தர வலியுறுத்தல். சேலத்தில் ஆன்லைன் பங்கு வர்த்தக முதலீட்டில் அதிக லாபம் என வலைவிரித்து தொழிலதிபரிடம் 2 கோடி ரூபாய் மோசடி. தமிழகம் முழுவதும் ஆன்லைன் பங்கு வர்த்தக முதலீடு என்ற பெயரில் வாட்ஸ்அப்பில் வலைவிரிக்கும் மோசடி கும்பலை பிடிக்க நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு கடும் அலட்சியம்.
மதுரையில் பங்குச்சந்தை வர்த்தகம் என கூறி 1 கோடி ரூபாய் மோசடி செய்த இருவர் சிக்கினர். ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக லாபம் என கூறி மோசடியில் ஈடுபடும் நபர்களை கண்காணிக்காமல் அலட்சியமாக இருக்கும் சைபர் கிரைம் போலீசார். தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையில் திருநங்கையிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காவலர் வினோத் டிஸ்மிஸ். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக காவலரே திருநங்கையிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட கொடூரம் ஊர்ஜிதமானதால் நடவடிக்கை. நெல்லை அருகே மேலச்சேவலில் பெயிண்டர் கொலைக்கு நீதி கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தீய சக்தி திமுக ஆட்சியில் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நடக்கும் படுகொலைகளால் பதற்றம் அதிகரிப்பு.